நித்த நித்த நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா நேத்தி வச்ச மீன் குழம்பு ஊசி போயிடுச்சு. போவாதா பின்ன வாங்கின காசு கொடுக்க வக்கல்ல உனக்கு மீன் குழம்பு கேக்குதா? மீன் குழம்பு வானா நல்லா இருக்கிறியா? இன்னத்த நல்லா இருக்கிறான். உனக்கு எல்லாம் காசு கொடுத்த மாதிரி என் செருப்பத்தை எண்ணெய் அடிச்சுக்கலாம் போல இருக்குது. அடிச்சுக்கண்ணா, நான் என்ன வேணும் நான் சொல்றேன். ஓன் செருப்பு ஓன் தலை. பாத்தியா தென்னாட்டுல பேசத்த? ஏய் குமாரா வெளிவாடா. அவரு இல்லண்ணா, பெங்களூர் போயிருக்காரு வேலை விஷயமா. அப்படின்னா கலெக்டர் வேலை புடிங்கிறாரு. டீ காலி சைக்கிள் கல்ல உட்காந்துக்கிறா பெங்களூர் போய்கிறாருன்றா. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதண்ணா, எங்களுக்கு கௌரவம் எல்லாம் இருக்குதுண்ணா. கௌரவம் இருக்குதுன்னா வாங்கின காசு குத்துருண்ணா. பார்க்கும் போதெல்லாம் இல்ல இல்ல இல்லன்றீங்க. நோ, இந்த வாட்டி எப்படியே தந்துடுறேண்ணா. பெங்களூர்ல இருந்து என் வீட்டுக்காரர் சம்பாதிச்சு வந்துருவாரு. ஏன் அப்படி புளிவுனுக்குறா? உங்க வீட்டுக்காரர் சத்தியமா பெங்களூர் போய்க்கிறானா? என் மாமியார் மேல சத்தியமா பெங்களூர் தான் போயிருக்கிறாரு. ஒரு நிமிஷம் இரு. ஏம்பா யார் பாது வீட்டுல? நோ, ஏன்னா அங்க போய் கேட்டு இருக்கிற? நீ வாய் மூணு கொண்டாரு கம்மி இருமா. ஏம்பா வெளியே வாப்பா. வீட்டுல யார் பா இருக்குதா? யாரு? என்னப்பா? இந்த பக்கத்து வீட்டுக்கார பெங்களூர் போய்க்கிறான். நோ, நான் தான் சொல்றேன்ல, நீ என்ன எல்லாத்தையும் கேட்டு இருக்கிற? மா நீ வாயை மூடுமா. ஏம்பா சொல்லுப்பா பக்கத்து வீட்டுக்கார பெங்களூர் போய்க்கிறான். டே முனுசாமியா, நேத்தான சொல்லிட்டு போனாரு என் வீட்டுக்காரர் பெங்களூர் போறேன்னு. ஆமா பெங்களூர் போன மொத்தமா இருக்குதா? உங்க அம்மா சத்தியமா பெங்களூர் போய்க்கிறானா? என்னப்பா செத்துலாம் கேக்குறா? பெங்களூர் போய்க்கிறான் போயிருமா? நீ சொன்னா கேட்கவே மாட்டா. அவரு கட்டு கட்டா பணம் எடுத்துறாருண்ணா, அது மூஞ்சிலே கொட்டுறேண்ணா. ஆமா ஆமா, என் மூஞ்சில கொட்டிட்டு தான் மறுவேலை பாப்பீங்க. இந்த கேடு கட்ட குடும்பத்துல போய் காசு கொத்த பாரு. நைட் எல்லாம் தூக்கம் கூட வர மாட்டேங்குது. தூக்க மாத்திரை போட்டுக்கணும், ஒரு 7-8 நல்லா தூக்கம் வரும். ஏன் ஒரே முட்டை போயிடலாம், எல்லா காசையும் ஆட்டை போட்டலாம் பாக்குறியா? நடக்காது, நடக்கவே நடக்காது. ஏன்பா வீட்டான கத்துனீங்க? பாப்பா காசு தருவாங்க. அவங்க காசு தருவாங்க எழுதி கொடுக்குறியா? நான் போயிடுறேன். எனக்கு குத்த காசு இல்லையா? அப்ப வாய மூணுறா, சப்போர்ட் பண்ணாத. ஏமா ஃபேன் வாங்கி டீ எப்பமா கட்டுவ? எங்க வீட்டுக்காரர் பெங்களூர் போயிருக்காருப்பா, வந்தோடனே கொடுத்துறேன். 2 மாசம் பண்ணி ஃபேன் வாங்கி ஒரு டிவி கட்டி பண்ணீங்க. நான் பணம் கொடுத்து 2 வருஷம் ஆகுது. இவர் 2 மாசத்துக்கு வந்து கேட்டு எடுக்கிறாரு பாரு. நோ, நாங்க கௌரவமா வாழ்ற குடும்பம் தான். ஏன் அப்படி வந்து அசிங்கப்படுத்துறீங்களா? அப்பனா நான் காரி முடிஞ்ச வாழ்க்கை வாழ்ந்துங்கிறேன். நானும் கௌரவமான குடும்பம் தான். வந்து டெய்லி ஊட்டா நாளே வைக்கிறீங்களா? அக்கா எப்பதாங்க காசு கொடுப்ப? வந்துடும் போப்பா. அது கை காலுக்குது, நடந்து வந்துடும் போப்பா. இவங்க குடுத்துட்டா மறுவேலை பாப்பாங்க. சே, இந்த வீட்டு போய் ஃபேன் கொடுத்தோம் பாரு. எத்தனை நேரம் அள்ளிதுன்னு தெரியல எனக்கு. காலம் முள்ள அழிஞ்சுன்னு தான் கிடக்கு. போடாப்பா, நானே 2 வருஷமா அழிஞ்சும் கிடக்குறேன். நீ போனா இந்த வாட்டி உனக்கு காசு வந்துருண்ணா. அது ஒண்ணும் நடக்கிற மாதிரியே தெரியல. அவன் பெங்களூர்ல இருந்து வரட்டும், நான் இங்கேயே உக்காந்து கிடக்குறேன். என்ன இந்த ஆளு இங்கே உட்காந்துட்டான்? என்ன உண்மையா போயிருப்பானா பெங்களூருக்கு? ஒண்ணுமே புரியலையே. ஏய் போயிட்டானா? போயிட்டான். எப்பா போயிட்டானா? காலையில வந்து தோல் கொடுக்குறானே. உன்னை வாட்டி வா, நான் உன்னை உண்டலேன்னு பண்ணிடுறேன். ஐயோ அவனுக்கு நாவா? ஐயோ அடி நாடி வா ஊன்னுக்குறா. அந்த கடங்கால மட்டும் மாட்டோம், ஆளை வச்சு அவனை போட்டு தள்ளிடுறேன். ஐயோ இருக்கிறாயா? நான் இருக்கிறேன் அறக்குறான்ற. அவனே சும்மா விட்டா அவனை 4 பலால் போட வேண்டியதானா? ஐயோ மர மண்டு, இங்கதான் இருக்கிறான் அந்த ஆளு. இங்கதாங்கிறானா? புரியலையே. உன் பொண்டாட்டி பின்னாடி புல்டோசரே ஒளிஞ்சா தெரியாத, நான் ஒளிஞ்சதா உனக்கு தெரிய போதே. அண்ணே நல்லா இருக்கிறியா அண்ணா? டேய், முன்னாடி அண்ணன் பின்னாடி போடா வரான்னு கண்டபடி திட்டுவேன். இவனா பெங்களூர் போய்க்கிறான். எப்படி புளிவுக்குது பாரு. இல்லண்ணா, அவரு பெங்களூர் போறதுக்கு தான் கிளம்புனாரு. டேய் உங்ககிட்ட பேச விருப்பம் இல்ல. டேய் காசு எப்படா தருவேன்? ஒழுங்கா காசு எடுத்து வைடா. அண்ணா நான் பெங்களூர் போய் சம்பாதிச்சு புல்லா காசம் எடுத்துட்டு வந்து உங்க கடன் தாச்சுதானா? கீச்சிருவேன். 2 வருஷம் ஆகுது நான் காசு கொடுத்து. 200 வாட்டி வந்துருப்போம் ஊட்டாண்ட. 201 வாட்டி நான் ஊட்டாண்ட வரேன். அதெல்லாம் வேலைக்கு ஆகுது. நீ காசு வைய, இல்லைன்னா நான் போலீஸுக்கு போவேன். நான் நோ வேணா போலீஸுக்கலாம் பயங்குது இல்ல. இப்ப காசு எடுத்து வை, இல்லைன்னா தலைவர்கிட்ட பஞ்சாயத்துக்கு போவேன். நான் ஏங்க இப்ப என்ன பண்றது? நான் பண்றதுன்னே தெரியலையே. அவர் வந்து பேசுவாரு, அப்ப தெரியும். இந்த போய் நான் கையோட கூட்டின்னு வரேன். நான் ஏன்பா காசு குத்துருவேன் தானே? ஏன் இந்த அசிங்கலாம்? என்கிட்ட இல்ல, நான் கொடுக்கல. உங்ககிட்ட இருந்தா கூட அப்புறமா வாங்கிக்கோ. ஐயோ என்கிட்டலாம் இல்லப்பா. ஏங்க தலைவர் வந்தா என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே. யோ நாயா அந்த ஆளு தலைவர் கேள்விங்கிறான். நாயா பண்ணி தொலைச்சா? காசு கேட்டுன்னு தொல்லை குத்துங்கிறான்டா. தலைவர் கூட்டின்னு வர போறானா? நல்லா வயிற்றுக்கு கிலோ கணக்கில் துண்டிக்கல. வாங்கின காசை குத்தாண்ணா. நான் மட்டுமா துண்டுறேன்? மாமிசி மேலே பக்கத்துல இருக்குதாண்ணா. என்னங்க இப்படி பேசுறீங்க? பின்ன இப்ப என்ன பண்றது? பஞ்சாயத்துல நிக்க வச்சிருவாங்களே. சரி வரட்ட விடு பாத்துக்கலாம். என்னத்த பாத்துக்கிட்ட? ஊர் மேல உதவாங்க விட்டுலான்னு பாக்குறியா?
அட கம்னீரியா நல்லதே நடக்கும். ஊர் ஃபுல்லா கடனை வாங்கி தூண்டா எங்கிருந்துடா நல்லது நடக்கும்? தலைவரே 2 வருஷம் ஆகுது தலைவரே காசு கொடுத்து. இதோ அதுவும் ஏமாத்தின ஒரே உயிரை எடுத்துங்கிறாங்க தலைவரே. முன்னாடியே சொன்னா முட்டு குத்துருப்பல்ல. வணக்கம் தலைவரா. வணக்கம் வணக்கம். காசு தரது ஏமாத்திக்கிறேன் நீங்க. தல மீச பாதி வரையும் மறந்துருக்கிற தல. மீச வரலையா? ஆமா தல, இந்த பக்கம் வரவே இல்ல. நன்றா தல ஒரு சைடாவே பேசு தல. என்னம்மா வாங்கின காசு தரலையா? தலை காசு கொடுத்து இந்த பக்கம் இருக்கிறாங்க தலை, இப்படி பார்த்து பேசு தலை. தலைவர் இப்படி பார்த்தா பேசுவாரு, மத்ததெல்லாம் நான் பேசிக்கிறேன். 1000 ரூபாய் தரேன், எங்களுக்கு சாதகமா பேசுறியா? டேய் கடன் குத்தவனே நான்றா. மூதேவி கடன் குத்தங்கிட்டே சாதகமா பேச சொல்லிட்டு போயிரு. இதெல்லாம் புள்ளியாடிய. இங்க பாருங்கப்பா, அவர்கிட்ட காசு வாங்கிக்கிறீங்க, ஏன் கொடுக்கல? குடும்ப சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சுங்க. அடுத்த மாசம் குத்துறேங்க. 2 வருஷமா வந்து போயினுக்கிறேன்பா. குட்டப்பாடு இல்லப்பா, அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுப்பா. இப்ப என்ன சொல்றீங்க? என்னன்னு கேக்குறா? அங்க கேளு. இதாட இப்பயே பேச சொன்னேன். அதெல்லாம் வேணாம், அங்கேயே பார்த்து பேசு. அப்படியே ஆனா இவரு. கேளு தலைவரே, நீங்க 2ல ஒண்ணு தெரிஞ்சாகணும் தலைவரே. 2ல ஒண்ணு எப்படி பார்த்து தெரியும்? 2 வளைஞ்சு வளைஞ்சு இருக்குமே. முண்டை கலப்ப மாதிரி பேசணும்னா கைத்திலே வைப்பேன். நான் பண்றேன், நீ பண்றா. 2000 ரூபாய் தரேன், எங்களுக்கு சாதகமா முடிச்சுடு. தலைவரே என்ன மேல பாத்துட்டு ஊன்னுக்குற காக்கா கக்கா போகுது. அது உயிந்தா கூட பரவாயில்ல, எங்க தலைமையில வைக்கின்னு போயிடும். சப்போஸ் வாயில விழுந்தா நக்கிடுவாரு. நன்றா பேசுறீங்க, ஒரு டீல்ஸே இல்ல. சரி சரி, தீர்ப்பு ஒழுங்கா சொல்லு. தலைவரே நாங்க இல்லாத பட்டவங்க தலைவரே, பார்த்து பண்ணி விடுங்க தலைவரே. இல்லாத பட்ட மாதிரியா இருக்கிறீங்க? நல்லா துண்டு 2 பேரும் பூத மாதிரி இருக்கிறீங்களா? நீ பேசாத, பஞ்சாயத்து கூப்பிட்டீங்களா? தலைவரா நீங்க பேசுங்க. தலைவரே ஐஸ் வருது, சாப்பிட்டு வந்துட்டா. நானும் வரேன். அழியாத, நீ ஒழுங்கா தீர்ப்பு சொல்லு. நீங்க குடுக்குற தண்டனை ரொம்ப கடினமா இருக்கணும். யோ நீ கொம்னிடியா, தலைவருக்கு தெரியும் என்ன திருப்பி சொல்லணும்னு. நீ வாங்கின கடனை திருப்பி கூடாதனால ஊருக்குள்ள 3 நாள் வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாது. சரியான தீர்ப்பு தலைவரே, சரியான தீர்ப்பு. 3 நாளைக்கு ஊருக்குள்ளே வராதரா நீ. உங்க தீர்ப்புக்கு கட்டு போறேன் தலைவரா. டேய் வா, 3 நாளைக்கு ஊருக்குள்ளே இருக்குவானா. டேய் 3 நாள் கழிச்சு வந்து என் காசை குத்துடணும். தண்டனை வைப்பாங்க, காசை கொடுப்பாங்களா? போடா தலைவரே என்ன இப்படி பேசுறா? அதான் தண்டனை கொடுத்துட்டல, 3 நாள் ஊர்லயே வரமாட்டான். அப்ப என் காசு? காசுக்கு மேல தான் தண்டனை கொடுத்துட்டாடா. யோ மண்டைக்கு மேலதான் ஒண்ணு இல்ல, மண்டைக்கு உள்ள ஒண்ணு இல்லையா? என் காசியா? அட்டி தெத்துடா, தீர்ப்பு கொடுத்துட்டு தொம்மா பேசுங்கிறான். ஆஹா இது வேலைக்கு ஆகாது, நான் கேஸ் கொடுக்க போறேன். கேசு கொடுத்தா 3 வேலையும் சாப்பிட்டு ஜம்முன்னு வெளியே வர போறான். அப்ப என் காசு வழி? ஒரு வழி இல்ல. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இந்த ஆளை போய் கூட்டிட்டு வந்த பாரு, எல்லாம் போச்சு. என் பொண்டாட்டி வர திட்டுவா போல் தே, நான் என்ன பண்றதுனே தெரியலையே. நான் சொன்னதை செஞ்சுட்டேன், நீ செய்ய வேண்டி செஞ்சு. என்ன செய்யணும்? 2000 2000 எங்க கிட்ட எங்க தலைவர் அதெல்லாம். என்னடா தரேன்னு சொல்லிட்டு மாத்தி பேசுறானுங்க. தீர்ப்பு சொல்லு. ஜெயிலுக்கு போகணுமா? போறேன். ஊரை தள்ளி இருக்கணுமா? இருக்கிறேன். அவ்வளவுதான். என்னடா ஏமாத்திட்டான்? உன் கூட போய் வந்தேன் பாரு, எங்கன்னா டீ கல்ல உட்காந்து டீயாவது கச்சிருக்கான். மனுஷனடா மனுஷன் வச்சிட்டியா? என்ன தலையோட மரியாதையே போச்சே. சொம்பு தரேன், டீ வாங்கி வரியா? குடு. தலைவரே அப்படியே கொஞ்சம் வந்து வீட கொஞ்சம் பெருக்கி விட்டுரு தலைவரே. மூடு பெருக்கணுமா? என் துணிலாம் கொஞ்சம் அப்படியே துவைச்சு கொடுத்துட்டு தலைவரா. குளிக்க வைக்கணுமா? எங்க பாத்ரூம் வந்து கழுவி விட்டு தலைவரா. ஒன் பைய செய்யறேன்.